Calculate the mass of a hollow brass sphere if the inner diameter is 14 cm and thickness is 1 mm, whose density is 17.3 g per centimeter cube. In mass equal to density into volume அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாலோ பிராஸ் ஸ்பியர்னா பித்தளையில் இருக்கிற ஒரு ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு ஹாலோ ஸ்பியர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஹாலோ ஸ்பியர்னால் உள்ளேயும் அதே ஷேப்பில் இருக்கும், நமக்கு ஒரு திக்னஸ் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னர் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திக்னஸ்ன்னு சொன்னால் இதுதான் திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் போட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாம். இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். இதிலிருந்து நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 14 2ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினில் நமக்கு இங்கே இன்னர் டயாமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டென்சிட்டியும் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு திக்னஸ் mm கொடுத்ததுனால இதை நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கத 10ஆல் டிவைட் பண்ணிட்டா அது சென்டிமீட்டருக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 1/10 சென்டிமீட்டராக மாறிடும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர் அப்படின்னா அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து இந்த இன்னர் ரேடியஸையும் இந்த திக்னஸையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு கேபிட்டல் ஆர் கிடச்சிடும். அப்போ ஆர் ப்ளஸ் திக்னஸ் இது போட்டால் நமக்கு கேபிட்டல் ஆர் கிடச்சிடும். ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. திக்னஸ் பார்த்திங்கன்னா 1/10. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எல்சிஎம் வந்து 10ன்னு கிடைக்கும். அப்போ என்னாகும்? கிராஸ் இங்கே பை 1 இருக்குமா, கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 70 + 1 என்ன கிடைக்கும்? நமக்கு 71/10. ஸோ இங்கே டிவைடட் பை இல்லை 10 இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 7.1 சென்டிமீட்டர்னு நமக்கு கேபிட்டல் ஆருடைய வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் கண்டுபிடிச்சிட்டா மாஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா டென்சிட்டி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, அது கூட இந்த வால்யூமை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு மாஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். வால்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் சொல்லிட்டு வரும்போது ஸ்பியர்னு முடிஞ்சிச்சுன்னா நமக்கு கியூப் அப்படின்ட்டு வரும். ஹாலோன்னு சொல்லும்போது கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் ரெண்டுமே வரும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் கியூப்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 7.1 ஹோல் கியூப் போட்டுக்கலாம். மைனஸ் ஸ்மால் ஆர் பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு, 7 கியூப்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 4/3 இன்ட்டு 22/7 7.1 கியூப். 7.1 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 7.1 இன்ட்டு 7.1 நான் போடுறேன். 1 7 இங்கே 7 இங்கே 49. அப்போ என்ன ஆகணும்? 1 14 பேலன்ஸ் 1 10க்கு 0 பேலன்ஸ் 1. இப்போ 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். இங்கே 1 இங்கே 1 இருக்குது. அப்போ இப்படி கிடைக்குதா? இப்போ திரும்பியும் நம்ம 7.1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா 1 4 0 5 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 28 பேலன்ஸ் 2 35. அப்போ பார்த்தீங்கன்னா 1 11க்கு பேலன்ஸ் 1 9, இங்கே பார்த்தீங்கன்னா 7 இங்கே 5 இங்கே 3. இப்போ இங்கே 2 இங்கே 1 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 3 இங்கே டாட் வந்துடும். ஸோ நமக்கு டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதும். ஸோ 9 1 வரைக்கும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த 1 நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது 5க்கு மேலே இருந்தால் இது கூட நம்ம 1 ஆட் பண்ணியிருப்போம். இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம 9 1 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 357.91 வரைக்கும் எடுத்துக்கலாம். மைனஸ் 7 கியூப் பார்த்தீங்கன்னா 343. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூப் நம்பர் வந்து ஒரு 10 வரைக்குமாவது நல்லா மக்கப்படிச்சு வச்சுக்கோங்க. 7 கியூப் வந்து 343. தெரியாதவங்க 7 வந்து 3 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், 4/3 இன்ட்டு 22/7 இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 357.91லேருந்து 343 நம்ம சப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல டாட் வச்சு நம்ம 2 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 1 இது 9 இங்கே 4 இங்கே 1 இங்கே 0. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 14.91 கிடைக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நான் 7 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 டைம், 7 டேபிளில் நமக்கு 2 டைம்ஸ் 14 வரும். இந்த டாட் வச்சுக்கலாம். 1 டைம் 7 வரும், பேலன்ஸ் வந்து 2 வருமா, 21 வந்து 3 டைம்ஸ் நமக்கு வந்துடும். இப்போ இது 3 டேபிளில் வருதான்னு பார்க்குறதுக்கு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 வருது. கண்டிப்பாக 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து 3ஐ விட சின்னதாக இருக்கிறதுனால இப்போ 2 டிஜிட் எடுக்க போகிறோம். இப்போ இங்கே டாட் இருக்கிறதுனால 0 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 டைம்ஸ் 3 டேபிளில் வரும். அப்புறம் இங்கே 1 வந்துடும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கே டினாமினேட்டர்லாம் 1 ஆயிடுச்சு. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 22 × 4 88 வரும். 88 0.71 கூட மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 88 0.71ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் 8 அதுக்கப்புறமா 56 பேலன்ஸ் 5 56 61 8 பார்த்தீங்கன்னா 14 பேலன்ஸ் 1 2 6 எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், 2 நம்பர் தள்ளி, அவ்வளோதான். 62.48 இது வால்யூம் அப்படின்றதுனால நம்ம இங்கே சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கலாம். அப்போ வால்யூம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 62.48 சென்டிமீட்டர் கியூப்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ்க்கான ஃபார்முலா அவங்களே சொல்லியிருந்தாங்க, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டென்சிட்டியுடைய வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 17.3, வால்யூம் பார்த்திங்கன்னா 62.48. ஸோ இது கூட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 62.48 கூட 17.3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 3s are 24 பேலன்ஸ் 3 12 14 பேலன்ஸ் 1 6 7 ஆகும். இது 18 ஆகும். 7 டேபிளில் பார்த்தீங்கன்னா 56 பேலன்ஸ் 5 28 + 5 வந்து 33 பேலன்ஸ் 3. அதுக்கப்புறமா 14 + 3 வந்து 17 பேலன்ஸ் 1 42 43 ஆகும். 1 டேபிளில் பார்த்தீங்கன்னா 8 4 2 6 ஆட் பண்ணால் 4 10க்கு 0 பேலன்ஸ் 1 8 11 19 பேலன்ஸ் 1 9 16 20 பேலன்ஸ் 2 3 6 8 இது பார்த்தீங்கன்னா 10. எத்தனை நம்பர் தள்ளி டாட்னா, இங்கே 1 இங்கே 2 3 நம்பர் தள்ளி. ஸோ 1 2 3 இந்த இடத்துல நமக்கு டாட் கிடைக்கும். அப்போ 1080.904ன்னு கிடைக்கும். ஸோ டாட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் சொன்னால் போது, இது 4ஆக இருக்கிறதுனால இங்கே 0வோட நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 1080.90 கிராம்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மாஸ் = ஸோ அவ்வளோதான் இந்த சம்.